திருப்பதி வெங்கடாஜலபதி ஆலயத்தில் கருட உற்சவத்தை காண 5 லட்சம் பக்தர்கள் வரை குவிந்துள்ளதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சுவாமி ஊர்வலத்தின் போது வாகனங்களின் மீது நாணயங்களை வீச பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏழுமலையான் ஆலயத்தில் 10 நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவ விழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய அம்சமான கருட உற்சவம் இன்று இரவு நடைபெறுவதையொட்டி 5 லட்சம் பக்தர்கள் வரை திரண்டுள்ளனர். இதனால் இலவச தரிசனம் பகுதியில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் கூட்டம் நீண்டுள்ளது. சுவாமி தரிசனம் செய்ய 15 மணி நேரம் ஆனாலும் பக்தர்கள் கோவிலை சுற்றியுள்ள அலங்காரங்களை கண்டு ரசித்தபடி காத்திருக்கின்றனர். இங்க திருப்பதி சாமி தரிசனம் பார்த்துட்டு இப்பதான் வர்றோம். பிரம்மோற்சவம் இது நடந்துட்டு இருக்கிறதுனால நாளைக்கு கருட சேவை நடக்கிற இதனால கூட்டம் ரஷ் அதிகமா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். மற்றபடி இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருக்கு. கேமரா வசதி, போலீஸ் செக்யூரிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. அன்னதான இடத்துல நீட்டாக வச்சிருக்காங்க. ஃப்ளவர் ஷோலாம் நீட்டாக இருக்கு. எல்லா வசதியும் இங்கே இருக்கு. சாமி தரிசனமும் நல்லபடியாக பார்த்தோம். நாங்கள் போலீஸ் செக்கிங்லாம் நல்லா நீட்டாக இருக்கு. கீழே இருந்து எல்லாமே பார்த்தோம். அதேமாதிரி மற்ற இடத்துலையும் சாமி தரிசனம் பார்க்குற இடத்துலையும் நீட்டாக எல்லா ஃபெசிலிட்டி பண்ணி வச்சிருக்காங்க. இன்று காலையில் மோகினி அலங்காரத்தில் மலையப்ப சுவாமி 4 மாட வீதிகளையும் வலம் வந்தார். அப்போது கூடியிருந்த பக்தர்கள் கோலாட்டம் உள்ளிட்ட பலவித நடனங்களை ஆடி மகிழ்ச்சியுடன் சுவாமிக்கு வரவேற்பளித்தனர். இரவு கருட உற்சவத்தின் போது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து மலையப்ப சுவாமி வலம் வருவது சிறப்பம்சமாகும். சுவாமி ஊர்வலத்தின் போது பக்தர்கள் யாரும் நாணயங்களை வீச வேண்டாம் என்று ஆலய நிர்வாகிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சுவாமி வாகன சேவை அருகில் வரும்போது வாகனத்தின் மீது நாணயங்கள் வீசுவதை தவிர்க்க வேண்டும் என்றும், இந்த நாணயங்களால் சுவாமியினுடைய பழமையான திருவாபரணங்களுக்கு கேடு விளைவிக்க பாவம் மற்றும் சுவாமியினுடைய திருமேனிக்கு இதனால் காயம்படும். கருடாழ்வார் திருமேனிக்கும் காயம்படும். பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் திருப்பதியிலிருந்து திருமலை வரை செல்லும் வாகனங்கள் அனைத்தும் பல கட்டங்களாக சோதனைக்குள்ளாக்கப்படுகின்றன.